எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து இப்போது லெட் ஆசிட் பேட்டரி பயன்படுத்தியிருக்காரு அவங்களுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில். அது வந்து லித்தியம் அயன் பேட்டரியாக மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அதை ஏன் மாற்றணும், அது உங்களுக்கு தெரிஞ்சால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ நம்ம அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ரீசன் இருக்குது ஏன் வந்து லித்தியம் அயன் பேட்டரியை வந்து நம்ம பயன்படுத்தணும், லெட் ஆசிட் பேட்டரியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். ஓகே, ஸோ லித்தியம் அயன் பேட்டரியோட லெட் ஆசிட் பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெயின்டெனன்ஸ் வந்து தேவைப்படும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபில்லிங் ஸ்டேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அதில் அதனுடைய டெர்மினல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சைடு வந்து படிஞ்சிருக்கும், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து அதுக்கு நிறைய அதிகமாக வந்து அதுக்கு செலவும் ஆகும். ஓகே, அது லித்தியம் அயன் பேட்டரியில் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு கேஸும் ஃபில் பண்ண வேணாம், அதில் எதுவும் தண்ணியும் வந்து நம்ம ஃபில் பண்ண வேணாம், எதுவும் ஒரு எலிமினேஷனும் கிடையாது. ஓகே, அதனால் அதுக்கு வந்து எந்த ஒரு செலவும் ஆகாது. மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. லித்தியம் அயன் பேட்டரிக்கு லெட் ஆசிட் பேட்டரிக்கு வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. லித்தியம் அயன் பேட்டரி வந்து லெட் ஆசிட் பேட்டரியை கம்பேர் பண்ணும்பொழுது 3லேருந்து 4 மடங்கு வந்து அதிகமான லைஃப் டைம் வந்து கொடுக்கும் லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ அதனால் லித்தியம் அயன் பேட்டரி வந்து ரொம்பவே முக்கியமானது. ஓகே, அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். லெட் ஆசிட் பேட்டரியோட லைஃப் டைம் வந்து ரொம்ப குறைவு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங். ஓகே, ஸோ லெட் ஆசிட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜிங் எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட ஒரு 70% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெட் ஆசிட் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய பவர் தேவைப்படும். அதுவே அது டெலிவரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஃபுல்லாக 100% சார்ஜ் பண்ணாலும் 100% வந்து அவுட்புட் தராது. ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட சில அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனுக்காக அது செலவு பண்ணிக்கும். ஓகே, லெட் ஆசிட் பேட்டரியோட சார்ஜிங் நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 மணி நேரம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தவறிட்டீங்க அப்படின்னா இந்த பேட்டரியோட லைஃப் டைம் வந்து சுத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே, அதனுடைய குறைஞ்சிரும் அதனுடைய லைஃப் டைமு. லித்தியம் அயன் பேட்டரிக்கு வந்து அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் கிடையாது. ஏன்னா இதை வந்து லித்தியம் அயன் பேட்டரிக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் வந்து எனேபிளாக வச்சுருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இது வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 100% கிட்ட இருக்கும். ஓகே, இந்த லித்தியம் அயன் பேட்டரியுடைய சார்ஜிங் நேரம் வந்து குறைவு. ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமாக சார்ஜ் பண்ணும்போது 0லேருந்து 50% ஒரு 30 நிமிடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியுது. 4வது காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய வெயிட் தாங்க. வெயிட்டு மற்றும் இதனுடைய சைஸு. லெட் ஆசிட் பேட்டரியோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனுடைய வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோவாட்ஸ் பேட்டரின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோகிராம்ஸ் வரைக்கும் எடை இருக்கும் லெட் ஆசிட் பேட்டரியோட வெயிட்டு. ஓகே, அது லித்தியம் அயன் பேட்டரியோடைய சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோகிராம்ஸ் வரைக்கும் இருக்கும் 1 கிலோவாட்ஸுக்கு. அது வந்து ரொம்பவே ஒரு ப்ளஸ் லித்தியம் அயன் பேட்டரிக்கு. இன்னொன்று என்னென்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரியுடைய எடை வந்து லெட் ஆசிட்டை விட ஒரு 3 மடங்கு குறைவாக தான் இருக்கும். 5வது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி. லெட் ஆசிட் பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஃப்டி டிவைஸும் வந்து இல்லை. அது வந்து சீல் பண்ணி வச்சுருந்துருக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸும் வந்து இதில் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது லித்தியம் அயன் பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு கேஸும் எமிட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இதில் IP67 ரேட்டடு இருக்கிறதால இது வந்து சீல் பண்ணியும் கொடுத்துருந்துருப்பாங்க. இதனுடைய பேட்டரி லைஃப் டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பேட்டரி லைஃப் டைமும் வந்து அதிகம். இந்த லித்தியம் அயன் பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இதனுடைய சேஃப்டிக்காக. என்னென்னா ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா பேட்டரி எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலையோ சும்மா ஐடியலாக இருக்கும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் ஆகிக்கும். இதில் வந்து பேலன்சிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக பேட்டரியோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிக்கும். 3வது வந்து ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம். இதன் மூலமாக பேட்டரியில் எதாவது ப்ராப்ளமோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே சரி செஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 காரணம் சொல்லியிருக்கேன். இந்த 5 காரணங்களால் வந்து லெட் ஆசிட் பேட்டரி விட்டுட்டு லித்தியம் அயன் பேட்டரிக்கு நம்ம மாறிக்கலாம். அது என்னென்னது இன்னொரு வாட்டி மறுபடியும் சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்தா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப குறைவு லெட் ஆசிட் பேட்டரி கம்பேர் பண்ணும்போது லித்தியம் அயன் பேட்டரிக்கு. சர்வீஸ் லைஃப் சைக்கிள் வந்து ரொம்ப அதிகம் லித்தியம் அயன் பேட்டரிக்கு. 3வது வந்து பார்த்தா சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப கம்மி லித்தியம் அயன் பேட்டரிக்கு. 4வது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வெயிட் கம்மி. 5வது வந்து சேஃப்டியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. வாட்டர் ப்ரூஃபும் வந்து தராங்க லித்தியம் அயன் பேட்டரிக்கு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.